ஸ்ரீ விஷ்ணு புராணம் 41ஆம் பகுதி. வேதவியாசர்கள் வரிசை. பராசர முனிவரே, தாங்கள் கூறியதிலிருந்து சகலமும் ஸ்ரீ விஷ்ணுவினிடத்தில் உண்டாகி அவரிடத்திலேயே நிலை பெற்று லயித்து அவருக்கு சுரூபமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டேன். அந்த மகாத்மாவான எம்பெருமான் யுகந்தோறும் வியாச ரூபியாகி வேதங்களை பிரித்தருளுகிறார் என்று கூறினீர்கள். எந்தெந்த யுகத்தில் யார் யார் வியாசரானார்களோ அவர்களையும் வேதத்தின் சாக்கைகளை பற்றிய சிறப்புகளையும் அடியேனுக்கு கூற வேண்டும் என்றார் மைத்ரேய முனிவர். பராசர முனிவர் கூறலானார். மைத்ரேய முனிவரே, வேதம் என்கிற மகாவிருட்சத்திற்கு கிளைகள் பல உண்டு. அளவற்ற அவற்றை விரித்துச் சொல்வது கடினம். ஆகையால் சுருக்கமாக கூறுகிறேன், கேட்பீராக. எம்பெருமான் துவாபர யுகம் தோறும் வியாசராக அவதரித்து மக்களுக்கு உற்சாகம், சாமர்த்தியம், ஓதித்தரிக்கும் சக்தி இவற்றையெல்லாம் அற்பமாக இருப்பதைக் கண்டு அவர்களின் நலனுக்காக ஒன்றாயிருக்கின்ற வேதத்தை பல பிரிவுகளாக்கி அருள் செய்கிறார். அந்த எம்பெருமான் எந்த உடலை சேர்ந்து வேத பேதங்களை செய்தருளுகின்றாரோ அவையெல்லாம் வேதவியாசர் என்ற திருநாமமுடைய திருமேனிகள் என்று அறிவீராக. இனி இந்த மன்வந்திரத்தில் யார் யார் வேதவியாசர்கள் ஆனார்களோ அவர்களை பற்றியும் கூறுகிறேன், கேட்பீராக. இந்த வைவஸ்வத மன்வந்திரத்திலே துவாபர யுகந்தோறும் முனிவர்களால் 28 முறைகள் வேதம் பிரிக்கப்பட்டது. ஆகையால் இதுவரையிலும் 28 வியாசர்கள் சென்றிருக்கிறார்கள். முதலாவது துவாபர யுகத்தில் பிரம்மாவே வேதவியாசராக விளங்கினார். இரண்டாவது யுகத்தில் வைவஸ்வத மனு வியாசரானார். மூன்றாவது யுகத்தில் சுக்கிராச்சாரியாரும், நான்காவது யுகத்தில் பிரகஸ்பதியும், ஐந்தாவது யுகத்தில் சூரிய தேவரும், ஆறாம் யுகத்தில் இமயனும், ஏழாம் யுகத்தில் தேவேந்திரனும், எட்டாம் யுகத்தில் வசிஷ்டரும், ஒன்பதாம் யுகத்தில் சாஸ்வதரும், பத்தாம் யுகத்தில் திரிதாமாவும், 11ஆம் யுகத்தில் திரிவருஷாவும், 12ஆம் யுகத்தில் பரத்வாஜ மாமுனிவரும், 13ஆம் யுகத்தில் அந்தரிக்ஷரும், 14ஆம் யுகத்தில் தருமியும், 15வது யுகத்தில் திரையாருணியும், 16வது யுகத்தில் தனஞ்சயன், 17ஆம் யுகத்தில் கிருதஞ்சயனும், 18வது யுகத்தில் சஞ்சயனும் வேதவியாசர் ஆனார்கள். பிறகுள்ள துவாபரங்களில் முறையே பரத்வாஜர், கௌதமர், ஹரியாத்துமா என்று இதர புராணங்களில் கூறப்படும் உத்தமர் என்பவர், வாஜீசிரவன் என்ற மறுபெயருடைய வேணன், திருணபிந்து என்ற பெயருடைய சோமசுஷ்மாயனன், வால்மீகி என்னும் திருப்பெயரால் புகழ்பெற்ற பார்கவரீக்ஷர் இவர்கள் வேத வியாசராயினர். இதுபோல் 24 துவாபர யுகங்கள் கழிந்த பிறகு 25வது துவாபர யுகத்தில் என் தந்தையான சக்தி மாமுனிவரும், 26வதில் நானும், 27வதில் ஜாதுகர்ணர் என்பவரும் வேத வியாசர்கள் ஆனோம். பிறகு 28வதான இந்த துவாபர யுகத்தில் என் மகனான கிருஷ்ணத்வைபாயனன் வேத விபாகம் செய்தான். இப்படி 28 மாமுனிவர்கள் துவாபர யுக முடிவான காலங்களில் வேதத்தை 4ஆக பிரித்து உலக உபகாரம் செய்து வந்தார்கள். இனிவரும் துவாபர யுகத்தின் கடைசியில் துரோணகுமாரனான அஸ்வத்தாமா வியாசராவார். ஏகாட்சர சுரூபமாய் நாச விகாரங்களை அடையாமல் இருந்த பிரணவமானது உச்சரிக்கப்படும் அளவில் தான் விரிவதனாலும் வேதத்தை விரிப்பதனாலும் பிரம்மம் என்று சொல்லப்படும். அது எவ்விதமெனில், பிரணவத்தினிடத்தில் நித்தியமாக இருக்கின்ற முதல் 3 வியாக்கிருதிகளும் ரிக்கு முதலான 4 வேதங்களும் சொல்லப்படுகின்றன. ஆகையால் அத்தகைய மகிமையுள்ள பிரணவ சுரூபமான சுத்த பிரம்மத்தின் பொருட்டு தண்டம் சமர்ப்பிக்கின்றேன். உலகத்தின் பிரளயத்திற்கும் உற்பத்திக்கும் எது காரணமாக இருக்கிறதோ, எது மகத் தத்துவத்திற்கும் மேன்மையானதாக மறைக்கப்படும் பொருளாக உள்ளதோ அத்தகைய பிரணவ பிரம்மத்திற்கு தண்டம் சமர்ப்பிக்கிறேன். அகாதமாயும் அபாரமாயும் அழிவற்றதாயும் உலகத்தை யோகிப்பதாயுள்ள தமோ குணத்துக்கு இருப்பிடமாகவும், சத்வகுண காரியமான பிரகாசத்தினாலும், ரஜோகுண காரியமான பிரவர்த்தத்தினாலும், தர்மம் முதலிய சகல புருஷார்த்த சாதகமாயும், சாங்கிய நூலறிவுடையோருக்கு பிரகிருதி புருஷ விவேகத்தின் உபாயமாதலால் நிலை பெறும் இடமாகவும்,
சமதமாதி குணங்களை சாதிக்கவல்ல யோகியருக்கு அவற்றை சாதிக்கும் உபாயமாகவும் விளங்குகின்ற அந்த சப்த பிரம்மத்திற்கு தண்டனிடுகிறேன். எது அவ்யக்தமாகவும் அமுதமாகவும் சாஸ்வதமாகவும் இருக்கின்ற பிரவிருத்தி பிரம்மமாக இருக்கிறதோ அதை நான் வணங்குகிறேன். சர்வ பிரபஞ்ச காரணமான பிரதானமாயும் பரமாத்ம ஸ்வரூபாதிகளை காட்டுவதனால் பரமாத்மாவிற்கு காரணமாயும் உபனிஷத்துகளில் அக்ஷய முதலாய் பிரதானம் ஈராக உள்ள சொற்களால் வெகு விதமாய் சொல்லப்படுவதாயும் பிரிவற்றதாயும் சுத்தமாயும் இருக்கின்ற அந்த பிரணவ பிரம்மத்தை வணங்குகிறேன். பரமாத்மாவான ஸ்ரீ வாசுதேவனுக்கு ஸ்வரூபமாக இருக்கின்ற அந்த பிரணவ ரூபமான பரபிரம்மத்திற்கு நிதம் எனது வணக்கத்தை செலுத்துகின்றேன். உறுப்பான அக்ஷர வகையால் மூன்றாய் பிரிந்திருந்தாலும் அவயவ விஸ்வரூபத்தில் பிரிவற்றதாக இருக்கின்ற அந்த பிரணவமானது அந்த ஸ்ரீ வாசுதேவரே ஆகும். சகல பூதங்களிலும் அந்த வாசுதேவன் ஒருவரே எழுந்தருளி இருந்தாலும் பேத புத்தி விஷயங்களான பிரம்மம் சூத்திர இந்திராதி மூர்த்திகளை அனுஷ்டித்திருப்பதால் வெவ்வேறாக கருதப்படுகிறார். அவரே ரிக்வேத ஸ்வரூபியாகவும் யஜுர்வேத ஸ்வரூபியும் சாமவேத ஸ்வரூபியுமாய் இந்த மூன்று வேத சாரமான பிரணவ ஸ்வரூபியாகவும் புருஷார்த்த ஸ்வரூபியாகவும் இருக்கிறார். அவரே சகல ஆத்மாக்களிலும் அந்தராத்மாவாக இருக்கிறார். அவரே பிரிவற்ற வேத ரூபமாக இருந்து பலவிதமான வேதங்களாக பேதிக்கப்படுகிறார். அந்த அனந்தனான ஸ்ரீ பகவானே வேத சாக்கைகளை பிரிக்கும் வியாசாதி ஸ்வரூபியாகிறார். சகல வேத சாக்கைகளின் ஞானமும் இந்த ஸ்ரீ அனந்தனே என்பதையும் அறிவீராக. 41ஆம் பகுதி நிறைவடைந்தது.